இந்த குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. என்னையும் உங்களையும் சேர்த்து இந்த ஊரே தப்பா பேசினப்ப கூட என் புருஷன் மேல இருந்த நம்பிக்கையில இந்த ஊரை பத்தியோ எனக்கு கிடைச்ச கெட்ட பேரை பத்தியோ கவலைப்படாம நானே உங்களை இங்க தங்க சொன்னேன். ஆனா இப்போ இந்த சின்ன பொண்ணு மனசுல தப்பான ஆசையை வளர்த்து விட்டு நாளைக்கு நீங்க தப்பு பண்ணிட்டு வந்து நின்னா இந்த ஊர் முன்னாடி எங்க குடும்பமான தலை குறிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் நானே உங்களை வெளியே போக சொல்றேன். நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ போறவ இந்த பொண்ணு அவளை சுத்தமானவளா ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நம்பிக்கை துரோகங்கிற ஒண்ணு என் வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு பார்த்துட்டேன். வேண்டாம், இனிமே உங்க உறவும் வேண்டாம், உங்க உழைப்புல வர எந்த உதவியும் வேண்டாம். என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்புற காசு மட்டும் எங்களுக்கு தங்கினா போதும். கடனை அடிச்சிட்டு கால் வயிறு கஞ்சினாலும் நிம்மதியா குடிச்சுக்கிறோம். இனிமே உங்க ஹோட்டலுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. என்ன மதா? அண்ணி வயித்து வலியில துடிச்சிட்டு இருக்காங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போறோம், கொஞ்சம் வரீங்களா? அப்படியா? அன்னைக்கு ரொம்ப முடியல, சீக்கிரம் வா. அம்மா ஏய் சும்மா அண்ணி விளையாட்டு அனுப்பி எடுக்கோ. என்னாச்சு? இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் யாரு? அவர் இங்க இல்லைங்க. நீங்க அவங்க சொந்தக்காரங்களா? கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம், கேரண்டி சொல்ல முடியாது. இதுல ஒரு சைன் பண்ணிருங்க. அதை எடுங்க, தியேட்டர் ரெடி பண்ணுங்க. போடுங்க போடுப்பா, பரவாயில்ல. குணவதி, என்னம்மா என்னத்தா இந்த நேரத்துல வந்திருக்க? ஏத்த அழுகுற? ஹலோ ஹலோ, யாரு? முத்துவா? சேகர். என்ன சேகர் இந்த நேரத்துல? சேகரா? பள்ளிக்கு பிரசவ வலி வந்து கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்குதுன்னு அந்தியூர்ல பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் கோயம்புத்தூர்ல பவித்ரா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கோம். நீ உடனே புறப்பட்டு வந்தா நல்லா இருக்கும் முத்து. சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நான் வரதாங்க யாருக்கு தெரிய வேணாம். சரி. ஏப்பா, போன்ல சேகர் கிட்டயா பேசிக்கிட்டு இருந்த? சேகர் தான், அது வேற ஒரு சேகர். இந்த ராத்திரில எங்கப்பா புறப்பட்ட? அந்த சேகர் வீட்டுல ஒரு பிரச்சனை, போய் பார்த்துட்டு இருப்பா. தங்கச்சியும் ஒரு பிரச்சனையோட வந்திருக்காப்பா. நீ துபாயில இருந்து வாங்கிட்டு வந்த நகை கருத்து போச்சுப்பா. இது எப்படி? அதான்ப்பா, இது எப்படிப்பா கருத்துச்சு? இது நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் அவசரமா போறேன். நான் வரேன். ஏங்க,
எவரெஸ்ட் லாட்ஜ் எங்க இருக்கு தெரியுமா? எவரெஸ்ட் லாஜா? அட துபாய் போறதுக்கு ஆள் எடுக்கறாங்களேங்க, எவரெஸ்ட் லாட்ஜ். ஓ அதுவா? நேரா போய் லெஃப்ட்ல போ. சரிங்க, பாப்பலாம். எந்த லாட்ஜ்? அர்ஜென்ட், சீக்கிரமா போய் கிடைச்சிடணும். எவரெஸ்ட் லாட்ஜா? துபாய்க்கு போறவங்களோட பணத்தை எல்லாம் ஏமாத்தின ஏஜென்ட் உங்க லாட்ஜில தான் தங்கி இருக்கிறதா? இங்க ஒருத்தர் 100 பேருக்கு தந்தி கொடுத்துட்டு இருக்காரு. இந்தா. வள்ளின்னு ஒரு பொண்ணு பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ங்க. அமுதா, நீ ஊருக்கு போய் விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டு வள்ளிக்கு மாத்து போடவும் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்துரு. வள்ளின்னு ஒரு பேஷண்ட் நேத்து நைட்டு பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணாங்க. எந்த ஊரு? அம்மன் பாளையம். எப்போ? நேத்து நைட்டு. நான் முத்து, வள்ளிக்கு எப்படி இருக்கு? பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தை. ஏய் ஏய், ஏன் அழுதுகிட்டு? கவலைப்படாத, பயம் ஒண்ணும் இல்ல. பிரசவம் தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அம்மா புள்ளையும் நல்லா இருக்காங்க. வா வந்து பாரு. இல்ல வேணாம், இந்த சமயத்துல நாம மறைச்ச உண்மை அவளுக்கு தெரிய வேணாம். நான் இப்படியே தூரமா இருந்து பார்த்துட்டு போயிடுறேன். ஏய், வள்ளி நான் மயக்கமா தான் இருக்கு. மயக்கம் தெளிய 6 மணி நேரம். வா வந்து பாரு. அம்மா தந்தி வந்திருக்கு. தந்தியா? எங்க இருந்து வந்திருக்கு? கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கு. கூட்டம் பஸ் கிளாஸ்ல இருக்கு. நீங்க போங்க, எனக்கு ஒண்ணு ஆகாது. அந்த 100 குடும்பத்துடைய உயிர் அந்த பாவிங்க கையில இருக்கு, பிடிச்சிருங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.